ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு தக்காளி சாஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் பார்க்க போகிறோம். நல்ல டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு ஈஸியாக எப்படி வீட்டிலே பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல தக்காளி சாஸ் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். அதுவும் ஹாட் அண்ட் ஸ்வீட் தக்காளி சாஸ். இதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் நான் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை நம்ம ஹையில் வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வேக வைக்கணும். இதோட நான் துருவிய கேரட் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னா நமக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் இந்த சாஸு. அதுக்காக காரத்திற்கு மிளகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெஜிடபிள் ஆயில் விட்டுக்கலாம், ஷைனிங் கிடைக்கும் நமக்கு. இதோட நான் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு தக்காளி எல்லாம். நமக்கு கேரட்டும் நல்லா வெந்ததுனால ஒரு அழகான ஆரஞ்சு கலர் நமக்கு கிடைக்கும். வெந்த தக்காளியை ஒரு தட்டில் எடுத்து அதை ஆற விடலாம். அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்க முடியும். இதோட இந்த தண்ணியும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போது மிக்சியில் அரைச்சிட்டோம். இதை ஒரு வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணிடலாம். நமக்கு தக்காளி சாறு மட்டும் இறங்கும். நம்ம கேரட் சேர்த்ததுனால நல்லா ஒரு ஆரஞ்சு கலரோட நமக்கு தக்காளி சாறு கிடைக்கும். நம்ம கடையில் காசு கொடுத்து இனிமேல் டொமேட்டோ சாஸ் எல்லாம் வாங்க வேண்டாம். வீட்லேயே எளிய முறையில் இந்த மாதிரி தயார் பண்ணிக்கலாம். அழகான ஒரு ஆரஞ்சு கலரில் நமக்கு தக்காளி சாறு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதோட நான் ப்ரௌன் சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் இருந்தால் அதை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நமக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இதோட மிளகாய் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம மிளகும் சேர்த்துருக்கோம், இப்போ மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் காரசாரமாக நல்லா இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வற்றிருக்கும். இந்த தக்காளி சாறு கொஞ்சம் திக்காக இருக்கும் நமக்கு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புளிப்பிற்காக எலுமிச்சை சாறை விட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம விட்டுக்கலாம். எலுமிச்சை சாறு விட்டோடனே ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும் நமக்கு. இதுதான் கரெக்டான பதம். இன்னும் ஆற நல்லா திக்காயிடும். நமக்கு தக்காளி சாஸ் அழகிய கலரில் தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் பாருங்கள். இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 வீக் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆலு பரோட்டா, ஃபிங்கர் சிப்ஸு இதுக்கெல்லாம் நம்ம இந்த தக்காளி சாஸை பயன்படுத்திக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபிங்கர் சிப்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. உருளைக்கிழங்கை நல்லா கழுவிடலாம். 2-3 தடவை கழுவி இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். இப்போது
தோல் நீக்கின உருளைக்கிழங்கை நம்ம நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி விரல் நீளத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ தண்ணியை மாற்றிடலாம். திருப்பி இன்னொரு தடவை நம்ம இந்த உருளைக்கிழங்கை கழுவிடலாம். இந்த மாதிரி கழுவிய உருளைக்கிழங்கை ஒரு 2-3 நிமிஷம் ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக விடலாம். உருளைக்கிழங்குல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வாரத்திற்கு 1 முறை இல்லைனா 2 முறை கொடுக்கலாம். உருளைக்கிழங்குல விட்டமின் சி இருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியான க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். இதில் பாஸ்பரஸ் அதிக அளவில் இருக்கிறதுனால போன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். இந்த உருளைக்கிழங்குல கோலின் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. இது நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கம் வரும். இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம ஒரு வடித்தட்டியில் போட்டு தண்ணியெல்லாம் இருத்திட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃப்ளேம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். ஆயிலில் உருளைக்கிழங்குல முடிச்சு மாதிரி இருக்கும் சில டைமு. அந்த மாதிரி உருளைக்கிழங்கை நம்ம சமையலுக்கு பயன்படுத்த வேண்டாம். அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்போவுமே உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு அந்த மண்ணெல்லாம் நீக்கிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 7 போட்டிருக்கோம். இதை நான் அரை வேக்காட்டில் எடுத்துட போகிறேன். ஒரு 2-3 நிமிஷம் திருப்பி விட்டுட்டு இதை எடுத்துடலாம். பாதி வேக்காட்டில் இதை வெந்திருக்கும். இதை நான் எடுத்து வச்சுறேன் ஒரு டிஷ்யூ பேப்பரில். இப்போ 2வது 7 போடுறேன் நான். எண்ணெய் நல்லா இப்போது காஞ்சிட்ருக்கு. எதுக்காக இந்த மாதிரி 2 முறை வேக வைக்கணும் அப்படின்னா கலர் நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால் இப்போ நம்ம 2வது போட்டதை நல்லா வேக வச்சுருக்கோம். இப்போது இது ஒரு அளவுக்கு வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த இந்த 7ஐயும் நம்ம சேர்த்து போட்டுடலாம். நமக்கு ஒரே மாதிரி கலரில் ஃபிங்கர் சிப்ஸு தயாராகிடும். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். நமக்கு நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பாக அதே டைம் சாஃப்டான ஃபிங்கர் சிப்ஸு தயாராகிருக்கும். இது கடையிலலாம் வாங்கணுன்னா நிறைய விலை. நம்ம ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் அது. ஈவினிங் டைமில் நம்மளே செஞ்சுக்கலாம். நமக்கு இப்போது ஃபிங்கர் சிப்ஸு தயாராகிடுச்சு. இது மேலே நான் லைட்டாக பொடித்து வைத்த மிளகை சேர்த்துக்கிறேன். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த சாஸையும் விட்டு சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. ரொம்ப டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு தயார் பண்ணிட்டோம் நம்மளே வீட்டில். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான முறையில் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அதிக செலவில்லை. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.